வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பட்டப்பகலில் பெண்ணின் சங்கிலியை அறுத்த ராணுவ சிப்பாய் கைது. அரச பேருந்தை கடத்திச் சென்ற அடையாளம் தெரியாத நபர், சாரதிக்கு அதிகாலை காத்திருந்த அதிர்ச்சி. அயல் வீட்டுக்கு சென்ற கணவனை துடப்பத்தால் அடித்துக் கொன்ற மனைவி, இலங்கையில் சம்பவம். நகைக்கடையில் போலி மோதிரம் கொடுத்து தங்க மோதிரம் களவாடிச் சென்ற நபர். சுரேஷ் சாலேயின் கைது, கடுமையாக விமர்சித்த மொட்டு கட்சி. சாட்சியமளிப்பதை தொலைபேசியில் பதிவு செய்த பெண்ணுக்கு நீதிமன்றின் உத்தரவு. அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல், தீவிர விசாரணையில் புலனாய்வாளர்கள். சிறுவரில்ல சிறுமிகள் மூவரின் மோசமான செயல். தேங்கி கிடக்கும் 1 லட்சம் வாகன இலக்கத் தகடுகள், உரிமையாளர்களுக்கு அவசர அழைப்பு. யாழில் மீட்டர் வட்டிக்காரரின் அடாவடி, சுன்னாக போலீஸ் அதிகாரியின் அதிரடி. சுரேஷ் சாலேவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட சஹ்ரான், சரத் பொன்சேகா பகிரங்கப்படுத்தியுள்ள தகவல்கள். திடீரென எதிர்க்கட்சி உறுப்பினர்களை வரவழைத்த ரணில், கூறியவை என்ன? முக்கிய வழக்கில் இருந்து யோசித ராஜபக்சவின் பாட்டி டெய்சிக்கு விடுதலை. போலி மோதிரத்தை வைத்து 50,000 ரூபாய் பெறுமதியான தங்க மோதிரத்தை நூதனமான முறையில் திருடிச் சென்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தலவாக்கலை நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இனம் தெரியாத நபர் ஒருவர் நகை வாங்குவது போல் குறித்த கடைக்குள் நுழைந்துள்ளார். அங்கு வைக்கப்பட்டிருந்த பல்வேறு நகைகளை பார்த்து கொண்டிருந்த குறித்த நபர், கடையின் உரிமையாளரின் கவனத்தை திசை திருப்பி தன்னிடமிருந்த போலி மோதிரம் ஒன்றை காட்சி பெட்டிக்குள் வைத்துவிட்டு அங்கிருந்து தங்க மோதிரத்தை மிகவும் லாவகமாக திருடி மறைத்துக் கொண்டுள்ளார். சிறிது நேரம் நகைகளை பார்வையிட்ட குறித்த நபர் வேறொரு நாளில் வந்து நகைகளை கொள்வனவு செய்கிறேன் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். அவர் சென்ற பின்னர் உரிமையாளர் நகைகளை எண்ணி பார்த்தபோது ஒரு மோதிரம் மாற்றப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனை அடுத்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை பரிசோதித்த போது அந்த நபர் போலி மோதிரத்தை வைத்துவிட்டு தங்க நகையை திருடிச் சென்றது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 50,000 பெறுமதியான தங்க நகை திருட்டு சம்பவம் தொடர்பாக உரிமையாளர் தலவாக்கலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சுன்னாகம் நகர பகுதியில் சங்கிலி திருட்டில் ஈடுபட்ட ராணுவ முகாமில் கடமையாற்றிய சிப்பாய் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று காலை சுன்னாகம் நகர பகுதியில் வீதியில் நடந்து சென்ற பெண் ஒருவரின் தங்கச் சங்கிலி ராணுவ சிப்பாயால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பெண் இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபரான மயிலெட்டி ராணுவ முகாமில் கடமை புரியும் சிப்பாய் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சுன்னாகம் போலீஸ் நிலையத்தின் புதிய பொறுப்பதிகாரியான சி நிதர்சன் பதவியேற்ற பின்னர் கைது நடவடிக்கைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போர்வதண்ட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மனைவியால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் கடந்த 24ஆம் தேதி காலை இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக கொரோனா போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சம்பவத்தில் உயிரிழந்தவர் போர்வதண்ட பிரதேசத்தை சேர்ந்த 32 வயதுடைய நபர் ஆவர். உயிரிழந்த நபர் அருகிலுள்ள வீடொன்றிற்கு சென்று கதவு ஜன்னல்களை தாக்கி தகராறில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த வீட்டில் இருந்த பெண் இது தொடர்பில் உயிரிழந்தவரின் மனைவிக்கு அறிவித்துள்ளார். ஆத்திரத்துடன் அங்கு வந்த மனைவி குறித்த பெண்ணுடன் இணைந்து துடப்பத்தால் கணவனை தாக்கியுள்ளமை போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களாக 2 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொரோனா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பண்டாரவளை பிரதான பேருந்து நிலையத்தில் இரவு நேரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெள்ளவாய டிப்போவிற்கு சொந்தமான இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்தொன்று கடத்திச் செல்லப்பட்டுள்ளது. நேற்று காலை அடையாளம் தெரியாத ஒருவரால் கடத்தப்பட்டு தியத்தலாவ வெலிகலகம பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். கடத்தப்பட்ட பேருந்து மாத்தறைக்கும் பண்டாரவளைக்கும் இடையில் இயங்கும் வெள்ளவாய டிப்போவுக்கு சொந்தமானதென்றும் கூறப்படுகிறது. மாத்தறையிலிருந்து பண்டாரவளைக்கு வந்த பேருந்து இரவு முழுவதும் வழக்கம் போல் பண்டாரவளை பிரதான பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. சாரதி நேற்று காலை 6:45 மணிக்கு மீண்டும் தனது பயணத்தை தொடங்க மாத்தறைக்கு திரும்பிய போது பேருந்து காணாமல் போயிருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து போலீசாருக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நடத்தப்பட்ட தேடுதல்களின் போது தியத்தலாவ வெலிகலகம பகுதியில் வீதியோரத்தில் பேருந்து கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்தை கடத்தியவர்களின் அடையாளம் இன்னும் தெரியவில்லை என்றும் மேலும் சம்பவம் குறித்து பண்டாரவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் தனது தந்தை சாட்சியமளிப்பதை கையடக்க தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்த பெண் ஒருவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் பணியில் இருந்த போலீஸ் அதிகாரியொருவர் இதை அவதானித்த நிலையில் பெண்ணை கைது செய்து கையடக்க தொலைபேசியையும் பறிமுதல் செய்துள்ளனர். அறியாமையினால் இந்த தவறை செய்ததாக பெண் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதுடன் குற்றத்தை ஒப்புக்கொண்ட குறித்த பெண்ணுக்கு கொழும்பு தலைமை நீதவான் 1000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளார். அத்துடன் சம்பந்தப்பட்ட காணொலியை கையடக்க தொலைபேசியிலிருந்து நீக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் வருங்காலத்தில் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளார்.
துவான் சுரேஷ் சாலே கைதுடன் அரசாங்கம் புதிய நாடகம் ஒன்றிற்கு தயாராவதாக இலங்கை பொதுஜன பெரமுன கட்சி நேற்று கட்சி தலைமையகத்தில் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் அறிவித்துள்ளது. அந்த மாநாட்டில் உரையாற்றிய சஞ்சீவ எதிரிமன்ன கடந்த ஆண்டு ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிப்பதாக குறிப்பிட்டிருந்தனர். ஆனால் எதுவும் செய்யவில்லை. அதனால் இந்த ஆண்டின் ஏப்ரல் 21 நெருங்குவதால் ஏதோ ஒரு நாடகத்தை நடத்தப்போவது உறுதியாகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் முக்கிய தாக்குதல்தாரிகள் இருவரின் தந்தையை தங்களின் தேசிய பட்டியலில் சேர்த்துக் கொண்டவர்கள் இவர்கள். இது மட்டுமல்ல, தங்களின் தேர்தல் மேடைகளில் பிரச்சாரம் செய்தவரை புலனாய்வு திணைக்களத்தின் பிரதானியாக்கியவர்களிடம் இவ்வாறான ஒரு பரிசோதனையை எதிர்பார்க்க முடியுமே தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். களுத்துறை வர்னத் பெர்னாண்டோ விளையாட்டரங்கில் உள்ள சிற்றுண்டிச்சாலையை உடைத்து அங்கிருந்து சுமார் 40,000 ரூபாய் பெறுமதியான இனிப்பு பண்டங்களை திருடியதாக கூறப்படும் சிறுமிகள் 3 களுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர். களுத்துறையில் உள்ள சிறுவர் இல்லமொன்றில் தங்கியிருந்து கல்வி கற்கும் 13, 14 மற்றும் 15 வயதுடைய சிறுமிகளே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் தினேஷ் சில்வாவின் தலைமையில் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை பரிசோதித்ததன் மூலம் குறித்த சிறுமிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து சிறுவர் இல்லத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 40,000 ரூபாய் பெறுமதியுடைய இனிப்பு பண்டங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து களுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவின் பாட்டி டெய்சி போரஸ்டை விடுதலை செய்து கொழும்பு உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. குற்றஞ்சாட்டப்பட்ட டெய்சி போரஸ்ட் விசாரணைக்கு முகம் கொடுக்க மன ரீதியாக தகுதியுள்ளவரா என்பது குறித்து கொழும்பு நீதித்துறை மருத்துவ அதிகாரியால் சிறப்பு மனநல அறிக்கை கோரப்பட்டது. குறித்த அறிக்கையை துணை சொலிசிட்டர் ஜெனரல் ஜானக மண்டார நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். பிரதிவாதி விசாரணையை எதிர்கொள்ள மன ரீதியாக தகுதியற்றவர் என்று கூறி மருத்துவ பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளது உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உண்மைகளை பரிசீலித்த பிறகு நீதிபதி டெய்சி போரஸ்டை அவர் மீதான குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சஹ்ரான் 2012 ஆண்டு முதல் துவான் சுரேஷ் சாலேயுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்ததாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் தான் தெரிவித்துள்ளதாக ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 நாடாளுமன்றில் உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சுரேஷ் சாலே நேற்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சரத் பொன்சேகாவின் உரையடங்கிய குறித்த காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியுள்ளது. இந்த காணொலியில் சுரேஷ் சாலே தொடர்பான பல தகவல்களை சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அன்று அவர் தெரிவித்த கருத்திலிருந்து இறுதிப்போர் முடிந்த கையோடு 2010 ஆண்டின் பின்னர் சஹ்ரான் புலனாய்வு பிரிவில் இணைந்து செயற்பட்டுள்ளார். கோட்டபாயவுடன் மிகவும் நெருக்கமாக செயற்பட்டவர். ராணுவ புலனாய்வு துறையின் பிரதானியாக சுரேஷ் சாலே செயற்பட்ட போது சஹ்ரான் எவ்வித பயமும் இல்லாமல் செயற்பட்டுள்ளார். ஆனால் நான் சுரேஷ் சாலேவை பக்கம் தள்ளி வைத்தே செயற்பட்டேன். தமிழ் தெரிந்ததாலே அவரை புலனாய்வு பிரிவில் சேர்த்துக் கொண்டுள்ளனர். கோட்டபாயவுக்கு விசுவாசமானவராக செயற்பட்டுள்ளார். 2010 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அன்று வவுனியா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டது. அப்போது சுரேஷ் சாலே வவுனியாவில் இருந்து கொண்டு இதனை செய்துள்ளார். மைத்திரிபால சிறிசேன இந்தியாவில் இருக்கும்போது சுரேஷ் சாலே அவரை சந்தித்துள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சுரேஷ் சாலே மத்தியில் இருந்து செயற்பட்டுள்ளார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஆகியோருக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை ஆரம்பித்துள்ளது. அவிசாவளை போலீஸ் பிரிவில் இருந்து கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் ஊடக பிரிவில் நேற்றைய தினம் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் அச்சிடப்பட்ட சுமார் 1 லட்சத்துக்கும் அதிகமான வாகன இலக்க தகடுகளை அவற்றின் உரிமையாளர்கள் பொறுப்பேற்க வராததால் திணைக்களத்தின் களஞ்சிய சாலைகள் நிரம்பி வழியும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 2023 மற்றும் 24 ஆண்டுகளில் அச்சிடப்பட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான இலக்க தகடுகள் கொழும்பு தலைமை அலுவலகத்தில் தேங்கி கிடக்கின்றன. இந்த பாரிய அளவிலான தகடுகள் அடுக்கப்பட்டிருப்பதால் திணைக்கள பணியாளர்கள் தமது அன்றாட பணிகளை முன்னெடுப்பதில் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். அதேவேளை ஏனைய மாகாணங்களுக்கு சுமார் 1,46,714 இலக்க தகடுகள் அச்சிடப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இத்தகைய பின்னணியில் வாடிக்கையாளர்கள் உடனடியாக தமக்குரிய இலக்க தகடுகளை பெற்றுக் கொள்ளுமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது.
ஜனநாயகத்தின் ஒரு அங்கமான பல கட்சி ஆட்சி ஜனநாயக முறையை பாதுகாப்பதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் குறித்த கருமத்தில் எமக்கிடையே ஒற்றுமை இருக்கிறது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு புலவர் வீதியில் அமைந்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் திடீரென நடைபெற்ற விசேட கூட்டத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டத்தில் பல கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டுள்ளனர். தொடர்ந்து முறையாற்றிய ரணில் விக்ரமசிங்க, இன்று பல கட்சி ஆட்சி ஜனநாயக முறைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இந்த அச்சுறுத்தல்களுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும். நாட்டில் உள்ள சட்டத்தரணிகளை பயமுறுத்துதல் மற்றும் சமூக ஊடகங்களில் பௌத்த பிக்குகளுக்கு எதிராக விசம பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றன. இவற்றிற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். மக்களின் அபிலாஷைகளை பாதுகாக்க வேண்டும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி வழக்கு தாக்கல் செய்து எங்கள் கட்சி செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு முயற்சிக்கின்றனர். மேற்குறிப்பிட்ட காரணங்களுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு எங்கள் கட்சியின் ஆதரவு எப்போதும் கிடைக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் சுன்னாகம் பகுதியில் மீட்டர் வட்டி பிரச்சனையால் முச்சக்கர வண்டி ஒன்று கத்திமுனையில் பறிக்கப்பட்ட சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. மீட்டர் வட்டிக்கு பணத்தை வழங்கும் ஒருவர் மற்ற ஒருவருக்கு மீட்டர் வட்டிக்கு பணத்தை கொடுத்த நிலையில் வாங்கிய பணத்திற்கு மேலாக வட்டி செலுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ச்சியாக வட்டி செலுத்தாததன் காரணமாக வட்டிக்கு பணத்தை கொடுத்தவர் நேற்றிரவு வட்டிக்கு பணத்தை பெற்றவரது 17 லட்சம் ரூபாய் பெறுமதியான முச்சக்கர வண்டியை கத்தியை வைத்து மிரட்டி பறித்துச் சென்றுள்ளார். பாதிக்கப்பட்ட நபர் இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சி நிதர்சன் தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் அதிகாலை குறித்த சந்தேக நபரை கைது செய்ததுடன் முச்சக்கர வண்டியையும் மீட்டுள்ளனர். கைதான நபர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகளில் மீட்டர் வட்டி பிரச்சினை தலைவிரித்து ஆடுகின்ற நிலையில் ஏற்கனவே தற்கொலைகள், அச்சுறுத்தல்கள், வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.